பள்ளையத்தையும் 51 பந்தங்களை வைத்துக் கொண்டு யாருடைய காவலிலே வந்து யாரிடத்திலே வந்து கொள்ளையடிக்க வருகிறாயப்பா? ஐயாவுடைய உருவம் அப்படி அல்லவா? பன்றி ரூபத்தை பார்த்த உடனே அவனுக்கெல்லாம் காலு கையில் நடுங்குகின்றான். சும்மாவா இருக்கா? நம்ம லேஸ் என்று நினைத்து வந்தோமே, இங்கே எப்பேற்பட்ட தெய்வம் அல்லவா இருக்கின்றது. அவர் உருவத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கின்றது. பள்ளையம் வருதடியா 51 பந்தத்திற்கு வைத்துக் கொண்டு அவர் ஆடுவதை பார்த்தால் பயமாக இருக்கிறது என்று ஓடுகின்றான். உடலில் பின்னால் திரட்டி ஓடுகின்றார். தனை கடந்து மேலகரம் தனை கடந்து சிந்தாமணி தெங்காதா சிந்தாமணி தனை கடந்து தென்காசி பாதையிலே, அதாவது பாருங்கள் ஞானபாலம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த இடத்திலே வைத்து எங்களப்பன் பண்டி மாடம் விரட்டுகின்றார். என்னை மீறி யாரும் உள்ளே வர முடியாதடா. சரி, இந்த இடத்திலே இந்த மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் என்னை தவிர என்னை மீறி யாரும் இங்கே வர முடியாது, கொள்ளை அடிக்க முடியாதடா. ஓடி வந்தவளையை பார்த்து ஓடிவிடுகள் என்று விரட்டுகின்றார். எங்களப்பன் பண்டிமாடன் விரட்டிவிட்டு அப்படியே அங்கிருந்து ஆகா கொள்ளையர்கள் ஓடிவிட்டார்கள் என்று திரும்பி வரும் பொழுது ஐயாவுக்கு என்ன தாகம் எடுக்கிறது, தண்ணீர் தாகம் எடுக்கிறப்பா. எப்படி எடுக்கிறார் தெரியுமா? ஆண்டவன் பன்றி மாடலே தந்தை தாகம் இருக்காமலே இப்ப நம்மளே இருக்கோம், ஓட்டமும் பெருநடை ஓட நமக்கு தாகம் என்பது எடுக்கும் அல்லவா? ஐயாவுக்கு அப்படி தாகம் எடுக்கின்ற நேரம் தண்ணீர் கிடைக்காமல் மதுவை குடித்து விட்டார். மது குடித்ததினால் என்ன செய்து விட்டார் தெரியுமா? மது மாமிசத்தையும் சாப்பிட்டு விட்டார். அப்படியே சாப்பிட்டு அப்படியே தன்னாதோ என்ன எண்ணுகின்றார், ஐயோ நம்ம மது மாமிசத்தை சாப்பிட்டு விட்டோம், இனிமே நேரம் அவருக்கு எங்க போவது என்று தெரியாமல் மது சாப்பிட்டாலே பணமயக்கங்கள் வரும் என்று சொல்லி இருக்கின்றார். மதுவை சாப்பிட்டு விட்டு காவலில், அதாவது குற்றாலம் பகுதியை காவலாக